எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், காவல்துறையில் டிஜிபி, கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாகி, அம்பானி ஃபேமிலி, 1000 பஸ்களுக்கு முதலாளி, இப்படி யாராக இருந்தாலும் 60 வயசு தாண்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே சந்தோஷம் தன்னுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கிறது தான். அப்போ சூர்யா கார்த்தி 2 பேர் மூலமாக எங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடச்சிருக்கு. இது முக்கியமான விஷயம் என்னென்னா, சிவகுமார் அப்படிங்கிற இந்த டேக், இந்த அடையாள அட்டையை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப நாள் குப்பை கொட்ட முடியாது. அது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு லட்சியம் வேணும், கடுமையாக உழைக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், வெற்றியை தலைக்கு ஏற்றிக்கூடாது. இவ்வளவு தகுதிகளும் இருந்தால் தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு போக முடியும். இது அவங்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறது பிடிக்காது. அது அட்வைஸ் பண்ண நான் விரும்பலை. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஹெல்த்தை பார்த்துக்குங்க. ஹெல்த்துக்கு இணையான வெல்த் உலகத்துக்கு எதுவுமே இல்லைங்கிறது அந்த ஹெல்த்து போனதுக்கப்புறம் தான் தெரியும். என்னுடைய புள்ள சூர்யாவை அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து நான் சொல்கிறத விட கோடிக்கணக்கான ரசிகர்கள் சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எல்லாரும் மனசார வாயார வாழ்த்துங்க. வணக்கம். சிவாஜி கணேசன் பராசரி நடிக்கும்போது நடித்தார். அப்புறம் கப்பலோடி தமிழ் பண்ணும்போது வயிறெல்லாம் பெருசாகி மூஞ்சிலாம் பெருசாகி இப்போ அப்பவும் நடித்தார். இடைச்சி போயிடுச்சான்னா அதுக்கு ஒரு முகம், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சலிப்படையாத, பார்க்குற சலிப்படையாத முகம் நடிகருக்கு வேண்டும். அந்த நடிகருக்கு வேண்டிய அந்த முகம் அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 75% ஆண் தன்மையும் 25% பெண் தன்மையும் இருந்தால் தான் அந்த முகம் நல்லா இருக்குமாங்க. அந்த ரெண்டுமே எம்ஜிஆர், சிவாஜி பார்த்து 2 பேருமே பெண் வேடம் போட்டவங்க. அதுக்கப்புறமா அடுத்த தலைமுறையில் கமல்ஹாசன், நான் அந்த கேட்டகரியில் ஒரு அழகான முகத்தில் தப்பிச்சு வந்தோம். நானும் கமல்ஹாசன் வந்தேன். அடுத்த கேட்டகரியில் அஜித்குமார் ஒரு பையன் வந்தான். அஜித்குமாருக்கு அப்புறம் சூர்யா அந்த ஃபேஸ் சொல்லலாம். இந்த ஃபேஸில் எந்த மாதிரி மேக்கப் போடலாம், இயேசுநாதரையும் போடலாம், அந்த சிவாஜி, மகாராஷ்டிர சிவாஜியும் போடலாம், புத்தரும் போடலாம். அதுக்கான ஒரு இலக்கணம் இருக்குது. ஒரு முகம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, 2 கண்ணுக்கு தீட்சணியமான கண்கள், உருண்டை கண்ணாக இருக்கணும். 2 கண்ணுக்கு இடைவெளி ஒரு கண் இருக்கணும். மூக்கு இந்த மாதிரி நேசல் ஹோல் தெரியாமல் ஒரு மூக்கு இருக்கணும். இப்படி அனாட்டமி இருக்குது. அந்த அனாட்டமி அடிப்படையில் யாராக இருக்கிறாங்களோ அவங்க சாமுத்திரியா லட்சணம்னு சொல்கிறான். அதை தாண்டி இதெல்லாம் உள்ளவங்க தான் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம். சத்யராஜ் ஒரு தடவை கேள்வி கேட்கும்போது சொன்னார், அஜித்குமாருக்கும் சூர்யாவுக்கும் மார்க்கெட்டு போயிட்டா கூட அவன் மூஞ்சிக்காக இன்னொரு வாய்ப்பு பிடிப்பான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான முக அமைப்பு உள்ள ஒரு சூர்யா. என்னுடைய வாத்தியார் சிவாஜி கணேசன். இனி ஒரு மனிதன் இந்த மண்ணிலே சிவாஜி போல பிறந்து நடிக்க முடியாது. அவர் போட்ட வேஷம், அவருக்கு அந்த பாடி லாங்குவேஜ், நீங்கள் ராஜராஜ சோழன் படம் பாருங்கள், நீங்கள் சாமுண்டி கிராமனை பாருங்கள், மனோகரா பாருங்கள், அவர் பாடி லாங்குவேஜ் எவனுமே நடிக்க முடியாது. இந்த மண்ணில் இனிமேல் உங்கள் காலத்தை எங்காவது எவனும் வர முடியாது. அதுக்கப்புறம் நடிக்கவும் தெரிஞ்சு சிவாஜியை டோட்டலாக காப்பி மடிக்காமல் ஒரு மாறுபட்ட ஒரு நடிப்பை கொடுத்தா நம்ம கமல் இருக்கிறார். கமல் வித்தியாசமான நம்ம அடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு மகத்தான ஒரு நடிகன், கொண்டாட வேண்டியது. அவரை பாத்ரூமில் ஒட்டி வச்சுட்டு என் தெய்வம் ஒட்டி, சூர்யா பார்த்தேன்னா என் தெய்வம் ஒட்டி வச்சு பார்த்தோம். தெய்வம் வேறப்பா, அவங்களை பிடிச்சா கொண்டாடிக்க, தெய்வம் மனுஷனை தெய்வமாக கேட்டால் சொல்லி நான் கிண்டல் பண்ணுவேன். ஸோ அவரை அப்படியே அடாப்ட் பண்ணி இந்த பையன் உள்ளே கிட்டத்தட்ட கமலை மானசீகமாக உருவாக்கிட்டு பண்ணியிருக்கான். கமலை தாண்டிட்டான்னு சொல்கிறதோ சிவாஜி தாண்டிட்டாங்களோ அனாவசிய விஷயம். சிவாஜி அம்மா ஒரு நடிகை வேண்டாம்னு பார்த்தா சிவாஜி வந்திருக்காரு. கமல் அம்மா ஒரு நடிகை வர வேண்டாம் தானே கமல் ஒரே எடுத்துருக்காரு. சூர்யா அம்மா ஒரு நடிகை வர வேண்டாம், யாரும் கம்பேர் பண்ணாதீங்க. அந்த வரிசையில் சிவாஜி, கமல், சூர்யா அந்த பின்னாடி ஆட்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த தமிழ் துறைகளுக்கு அற்புதமான கலைஞர் உருவாக வேண்டும். அந்த வரிசையில் இருக்கிறான் அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுற, இன்னும் சாதிக்க வேண்டிய ஜாஸ்தியான சிவாஜி பண்ண எல்லைகளோ கமல்ஹாசன் பண்ண எல்லைகளோ இன்னும் தொடலை. அந்த பாதை இவருக்கு தெரியுது. அதுக்குள்ளேயே ஒரு தலைகர்வம் கொள்ளாமல் இன்னும் உடம்பை கரெக்டாக வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணி நல்ல விஷயம் பண்ணால் அந்த ட்ராக்கில் இவர் போகிறதுக்கு வாய்ப்பு. பொதுவாக சூர்யாவுக்கு ஃபீமேல் ஃபேன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது நான் எப்படி அதை நான் பார்க்குறேன்னு சொன்னால், அவர் ரொம்ப நாகரிகமாக லவ் சீன்லாம் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு தெரிஞ்சு சூர்யாவுடைய படங்களில் அவர் கதாநாயகங்களை படுத்து உருண்டு பிறண்ட மாதிரி இது பண்ண மாதிரி நான் ஏகப்பட்ட கதாநாயகங்களை படுத்து பிறண்டு கண்ணாப்பு நான்லாம் பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப டீசெண்டாக லவ் சீன் பண்ணுவார். அதே மாதிரி பெண்களை அவமானப்படுத்துகிற மாதிரி வேஷங்கள் பண்ணலை.
நீங்கள் கஜினிலாம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதெல்லாம் வந்து கதாநாயகி ஈக்குவலாகவே ரோல்கள் வந்து பரிமாறும். அது என்ன இப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமாக இருக்குது, பெண்களை மதிக்கிற ஒரு கதாபாத்திரமாக இருக்குது, நாகரிகமாக நடிக்கிறாரு அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் வந்து பெண்களுக்கு வர பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீ என்ன ட்ரை பண்ணாலும் டிராமா பண்ணாலும் அவருக்கு ஒரே காசிப் போதும்ல, ஜோதிகா லவ் பண்ணாருங்கிற ஒரு காசிப் பார்த்தாது, அப்புறம் இன்னொரு 7 காசிப் வேணுமா? அது காசிப் வந்து உண்மையாயிடுச்சு. பத்திரிக்காரன் சும்மா இருக்க மாட்டேங்க. நீங்கள் முதல்ல ஒன்று லேசாக காற்றுவாக இருந்தால் கூட அப்படியே அப்படியே தூவி விட்டு ஒரு மாதிரி செட் ஆகி நீங்கள் முடிச்சு கொடுத்துருவீங்க. திரைப்படத்துறைக்கு போகும்போது அவங்க அம்மாட்ட சொன்ன ஒரே ஒரு ப்ராமிஸ் தான் நான் கீப் பண்ண முடியல. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஒரே ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணிட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த ஒரு கண்ணியம்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பொண்ணு ஏன் கல்யாணம் பண்ணிச்சுன்னா, சூர்யாங்கிற ஒரு இளைஞன் வந்து மிக கண்ணியமான இளைஞன் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் அவங்க லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த லவ் மேட்ருக்கு நான் சொல்கிறேன், அது இப்போ திரைப்பட நடிகர்கள்லாம் வெளியே எல்லாருக்குமே சொல்கிறேன், வந்து எல்லாம் காதலிக்க முடியாது. கார்த்திகிட்ட அவங்க அம்மா சொன்னாங்க, ஏன்டா அவங்க பொண்ணை லவ் பண்ணாமல் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க, அப்படிலாம் பண்ண முடியாதும்மா. அது அமெரிக்காவில் போய் 3 வருஷம் தான் எத்தனை ஐரிஷ் பொம்பளை கிடைப்பான், ஸ்பானிஷ் கிடைக்கும், கேனடிஸ் லேடி கிடைக்கும், ஆப்பிரிக்கன் நீக்ரோஸ் கிடைப்பாங்க, எத்தனை வெரைட்டி இருக்காமா, ஏன் முடியாது, எல்லாம் லவ் பண்ண முடியாது. அது ரொம்ப அபூர்வமாக தான் முடியும். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பையன் அவன் படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு அம்மா அப்பாவை கொடுத்து தம்பி தங்கச்சிக்கு படிக்க வச்சு அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த அளவுக்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு பையன் லவ் இல்லாத வராது, புரிஞ்சுக்குங்க. அப்படி ஒரு லவ் வந்து அவங்க லவ் 4-5 பேர் தாக்கு பிடிச்சா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நல்லா தெளிவுபடுத்துங்க, இந்த பூமியில் யாரும் நிரந்தரமானவங்க கிடையாது. உன் மூலமாக பிறந்த குழந்தை அது உங்கள்கிட்டருந்து பல விஷயத்தை சுவீகாரம் பண்ணியிருக்குது, உனக்கு கெட்ட பேர் வாங்காமல் 2 நாள் வாழ்ந்துருக்குது, நல்லா படிச்சிருக்கிறான், வேலைக்கு போகிறான், உன் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் வேண்டியதை செஞ்சுட்டான், ஒரே ஒரு குடும்பம் ஆசைப்பட்றான், 4 வருஷமாக ஆசைப்பட்றான், 5 வருஷமாக கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் நீ வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணால் அவன் தொட போகிறதில்ல. இந்த பொண்ணு வாழ்க்கையும் போச்சு, அந்த பொண்ணு வாழ்க்கையும் போச்சு. அந்த பாவத்தை மட்டும் பத்தாதுன்னு பெரியவங்க சொல்லிக்கிறேன். ஸோ அவர் இப்போ ஏதாவது பேசுகிறதா இருந்தால் நாலேஜ்னா அவர் அக்வயர் பண்ண நாலேஜ் தான். அவர் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு வேளை படித்த ஒரு கொஞ்சம் அறிவார்ந்த மக்களை கூட வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக ஏதாவது கேதர் பண்ணி பண்ணுறாருன்னு தெரியாது. அவருக்கு என் மூலமாக வந்து இன்புட்டுங்கிற விஷயம், என்னுடைய ஜீனுக்கு பிறந்தார் அப்படிங்கிற விஷயமும், என் வீட்டில் வந்து நான் காஃபி டீ சாப்பிட மாட்டேன், அவர் முடிஞ்சது காஃபி டீ சாப்பிட தான் வளர்ந்தார். யோகா பண்ணுவேன், அவங்க யோகா பண்ணால் அப்புறம் அவங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்க. பிற்காலத்தில் வந்து நடிகனாக வந்ததுக்கப்புறம் நான் அவருக்கு சொல்லிக் கொடுக்குற வாய்ப்பும் இல்லை, அவர் கேட்கறதுக்கான சூழ்நிலை அவர் கிடைக்கல. அது அவராக தயார் பண்ணிக்கிட்ட விஷயம் தான். என்னால முடியும்னு சொல்றது தன்னம்பிக்கை, என்னால மட்டும்தான் முடியும்னு சொல்றது தலக்கணும். கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிக்க முடியாது, இஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஜெயிக்க முடியும். செய்யற வேலைய விரும்பி பண்ணுவோம். பிறந்து 10 மாதம் நான் இருக்கும்போது எங்கள் ஃபாதர் இருந்து போயிட்டார். நான் வந்து 2 பேர் வீட்டில் படிக்க முடியாதுன்னு எங்கள் அக்கா வந்து படிப்பை நிறுத்திட்டாங்க 3ஆம் கிளாஸோட. நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போதே அப்போல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸ் கட்ட முடியாமல் தான் நானே வந்து எஸ்எஸ்எல்சியும் கஷ்டப்பட்டு படித்தேன். அதுக்கப்புறம் சென்னை போய் படிக்கலான்னு முடியும் போது சுற்றி யார் பார்த்தா ஃபாதர் கிடையாது, அண்ணா சென்னையில் சேர்த்து போயிட்டார், யார் இல்லைங்கும் போது எங்கள் மாமா ஒருத்தர் ஒன்று விட்ட மாமா, அம்மாவுடைய பெரியமா பையன், பொள்ளாச்சிக்கார், எனக்கு அவர் தொடக்கூடாது. அவர் ஏதோ என் மேலே ஒரு சின்ன ஒரு புள்ளி விழுந்து இந்த பையன் நல்லா வருவான்னு அவர் வந்து படிக்கிறதுக்கு கடன் கொடுத்தார். எங்கள் அம்மா வந்து அந்த 6 ஆண்டுகளுக்குள்ளே அந்த தோட்டத்தில் விளைஞ்ச கூலி வேலை பார்த்த மாதிரி தோட்டத்திலே தான் பாடுபட்டு அந்த பணத்தை அடைச்சி முடிச்சிட்டாங்க. ஸோ கல்வி கடன் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல எனக்கு தூங்கினவர் பொள்ளாச்சி சேர்ந்த என்னுடைய மாமா ஆறுமுக கவுண்டர்னு பேர். அவர் உயிரோடு இல்லை. எஸ்எஸ்எல்சி முடிக்கும்போது 14 வயசு 15 வயசு ஆகும்போது நான் பார்த்த மொத்த படமே 14 படம் தான். மொத்தம் 14 வருஷம் 14 வயசுக்கு வாழ்ந்த பையன் பார்த்த படமே மொத்தம் 14 படம் தான். அப்படியோட பையன் 14 ஆண்டுகளில் 100 படம் பண்ணிட்டான். அந்த 100 படம் பண்ணும்போது இப்போ நினச்சி பார்த்தேன், இந்த முகத்தை சளிப்படையாமல் 100 படத்தை பார்த்து இந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது மரியாதை பண்ணணும். அப்போ முத்துராம் சார் சொன்னாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அது வேறு, அது ஒன்றும் உன் தம்பி தங்கச்சிக்கு பண்ணுற மாதிரி. இது அப்படி இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த முகத்தை சலிக்காமல் பார்த்து 100 படத்தையும் பார்த்த மக்களுக்கு ஒரு மரியாதை பண்ணோம்னா அது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது கல்வி, மாணவர், அதை ஒரு விதையை வந்து பூமியில் போட்டு அதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு உரம் போட்டால் அந்த ஒரு விதை மரமாகி
பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாடகை படிக்கணும், அந்த கல்வி கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் 1979 எனக்கு 100வது படத்தின் போது எம்ஜிஆரோட தலைமையில் எங்கள் தாயார் துவக்கி வச்சு தான் சிவகுமார் கல்வி அறக்கட்டளை. அது 35வது ஆண்டு இப்போ இந்த வருஷம் கொண்டாட போகிறோம். அதுதான் இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனே. ஒவ்வொரு வருஷமும் எங்கள் வீட்டில் 2600 பேங்க்கில் பணம் போட்டோம். அந்த 25 அல்ப வட்டி தான் வரும். 2250 ரூபா தான் வட்டி வரும் வருஷத்துக்கு. அதில் 1000 ரூபா முதல் பரிசு, 2வது பரிசு 750 ரூபா, 3வது பரிசு 500 ரூபா. இதை வச்சுட்டு 35 வருஷத்துக்கு ரெக்கார்ட் நான் வச்சுருக்கேன். 2250 ரூபா ஸ்டார்ட் பண்ணி சிவகுமாருங்கிற ஒரு சாதாரண மனிதன் 25 ஆண்டு விழா வரும்போது 50,000 ரூபாய் என்னுடைய சுய சம்பாத்தியத்தை கொடுத்துட்டு இனிமேல் இது நடத்துறது கஷ்டம்னு சொல்லி அதை அப்படியே அகரம் ஃபவுண்டேஷன் அது கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட அதை மெர்ஜ் பண்ணிட்டோம். இதை அவங்க பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அகரம் ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அகரம் ஃபவுண்டேஷனுங்கிறது ஒரு விழுது விட்டு கிடை பரப்பி பூவும் காயுமா கனிஞ்சிருக்குன்னா அதுக்கு மூல வேர் அந்த ஆர்வ கவுண்டர்னு ஒரு மனிதன் போட்ட பிச்சை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். என்னுடைய புள்ள சூர்யாவை அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து நான் சொல்கிறத விட கோடிக்கணக்கான ரசிகர்கள் சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எல்லாரும் மனசார வாயார வாழ்த்துங்க.